பாவமே செய்யாமல் இருக்க ஒரு சீக்ரெட்டான வழி இருக்குது. இனி எந்த பாவமும் உங்களை அடிமைப்படுத்தவே முடியாது. ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். சீக்ரெட்டான வழியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 காரியத்தை நான் உங்ககிட்ட விலைக்கு சொல்ல விரும்புகிறேன். அதன் பிறகு இந்த பாவம் நம்மளை அடிமைப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து வெளியே வரத்துக்கு அந்த வழியை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ ஃபஸ்ட்டு சங்கீதம் 119 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாமா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். பாவத்தை ஜெயிக்க முதலாவது வசனம் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. பாவம் நம்மளை ஒருபோதும் அணுகாதபடிக்கு வசனத்தை நம்ம இருதயத்தில் நம்ம நிரப்பணும். பொதுவாகவே நம்மளுடைய இருதயத்தில் வேத வசனத்தை நம்ம அதிகமாக நம்ம நிரப்பும் பொழுது பாவம் நம்மளை ஒருபோதும் அது அணுகாது. ஒரு உதாரணமான ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் பேங்க்கில் பணத்தை சேர்த்து வைப்போம். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த பேங்க்ல இருந்து அந்த பணத்தை நம்ம எடுப்போம். அதே போல தான் நம்ம இருதயத்தில் வசனத்தை நம்ம சேவித்து வைக்கும் பொழுது ஒரு சோதனை காலம்னு வரும்போது அந்த சோதனை காலத்தில் அந்த வசனம் நம்மளுக்கு பேருதவியாக இருக்கும். ஒரு பாவத்தின் நிமித்தமாக நாம் அடிமைப்படாதபடிக்கு அந்த வசனம் நம்மளை பாதுகாத்து கொள்ளும். இன்னும் உங்களுக்கு விளக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கோபம் வருதுன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த கோபம் உங்களை பாவத்துக்கு நேராக வழிநடத்தும். அந்த கோபம் உங்களுக்குள்ளே வரும்போது பாவத்துக்கு நேராக நீங்கள் காணப்படும் போது அந்த பாவத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வேதம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கி கோபத்தின் நிமித்தமாக எத்தனையோ குடும்பங்கள் செதஞ்சு போயிருக்குது, அழிஞ்சு போயிருக்கிறது. இன்றைக்கி குடும்பத்தில் அநேக பேர் இந்த கோபத்தின் நிமித்தமாக தற்கொலையே செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்க. எப்படி கோபம் வரும்போது எப்படி நம்ம பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? அந்த கோபத்தில் பேசிடுவோம், அந்த கோபத்தில் தப்பான காரியத்தை நம்ம யோசிப்போம், தப்பான செயல்பாடுகளை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அதனால் அந்த கோபத்தின் வழியாக பிசாசு நம்மளை பாவத்தை செய்ய வைப்பான். ஆனால் வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கும்போது நீங்கள் கோபப்படுகிற அந்த நிமிஷத்தில் அந்த வேத வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். உதாரணத்துக்கு நீங்கள் கோபப்படுகிற அந்த நேரத்தில் யாக்கோபு 1:20 சொல்லுது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்போ உடனே அந்த கோபத்து நிமித்தமாக அந்த வசனம் உனக்குள்ளே இருக்கிற அந்த வசனம் உன்னை ஞாபகப்படுத்தும். நீ கோபம் கொண்டா தேவனுடைய நீதியை நீ ஒருபோதும் நடப்பிக்க முடியாது, தேவனுடைய நீதியை நீ ஒருபோதும் நடப்பிக்க முடியாது. அப்போ அந்த வசனம் ஞாபகத்துக்கு வர 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 நமக்குள்ளே இருக்கிற அந்த கோபத்தை நம்ம அடக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா வசனம் நம்மளை பாவத்துக்கு பிசாசு இழுக்கும்போது அந்த வசனம் நம்மளை தடுத்து நிறுத்துகிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். காரணம் என்ன? இருதயத்தில் வசனம் நிரப்பப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த வசனம் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. சரீரத்தில் ஏதாவது ஒரு உறுப்பு பலவீனப்படும் போது அல்லது டேமேஜ் ஆகும்போது அந்த உறுப்பை சரி செய்வதற்கு, அந்த பகுதியை சீர்படுத்துவதற்கு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு நல்ல ஒரு டேப்லெட்டை வாங்கி நம்ம போடும்போது அந்த உறுப்பு எப்படி, அந்த பகுதி எப்படி நம்மளுக்கு சுகமாகுதோ அதே போல தான் வசனம் நமக்குள்ளே இறங்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்களாக இருக்கட்டும், நினைவுகளாக இருக்கட்டும், பார்வையாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கக்கூடியதான அசுத்தமான காரியங்களை இந்த வசனம் எல்லாவற்றையும் குணமாக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வசனம் வல்லமை உள்ளது. ஆகவே முதலாவது வசனத்தை நம்ம இருதயத்தில் நம்ம நிரப்பிக்கொள்ள வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் நான் வாசிக்க கேட்குறேன், கவனமாக கேளுங்க. ஆவியின்படி நடங்கள், அப்பொழுது மாம்சத்தினுடைய இச்சை நிறைவேற்றாது இருப்பீர்கள். ஆவியின்படி நம்ம நடக்கும்போது பாவத்தினுடைய வல்லமை, அதனுடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும். ஆவியின்படி நம்ம நடக்கணும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை யாராவது உங்கள் இருதயத்தை
புண்படுத்துகிறதை போல அல்லது மன நோவை உண்டாக்குகிறதை போல உங்களை எப்படியாவது உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய தனிப்பட்ட ஒரு மதிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய மதிப்பாக இருக்கட்டும், ஒருத்தங்க கெடுக்கும்போது, அதை டேமேஜ் பண்ணும்போது, உங்களை அவமானப்படுத்தும் போது உங்கள் மாம்சம் சொல்லும், என்னைக்காவது ஒரு நாள் இவனை பழி வாங்கணும் அல்லது இவளை பழி வாங்கணும் அப்படின்னு அந்த மாம்சம் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும். நம்மளை டேமேஜ் பண்ணவங்களை நம்ம எத்தனை முறை நம்ம பழி வாங்கியிருக்கிறோம், எத்தனை முறை அவங்களுக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த மாம்சம் பழி வாங்கணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆவியில் நீங்கள் நடத்தப்படுவீர்களானால் ஆவியானவர் சொல்லுவார், இல்லை, உன்னை துன்பப்படுத்தினவனை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவார். ஆமாங்க, அந்த காரியம் உண்மையாகவே அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நடந்திருக்கிறது. நான் உணர்ந்திருக்கிறேன். ஆவியானவரால் நடத்தப்படும் போது இன்னும் அநேக தப்புகளுக்கு, பாவங்களுக்கு உடன்படாதபடிக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறேன். ஒரு உதாரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வேதத்தில் யோசேப்பு எகிப்தில் விற்கப்படும் போது போத்திபாருடைய வீட்டில் அவன் காணப்பட்டான். போத்திபாருடைய மனைவி யோசேப்பை தப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல ஆசை வார்த்தைகளை சொல்லி யோசேப்பினுடைய இருதயத்தை மயக்கும்போது, ஒருவேளை யோசேப்பினுடைய மாம்சம் இந்த சான்ஸை நீ விட்டுடாத, இது மறுபடியும் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த இடத்துல போத்திபாருடைய மனைவியை தவிர வேறு யாரும் கிடையாது, நீ தப்பு பண்ணாலும் யாரும் அதை பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி யோசேப்பினுடைய மாம்சம் சொல்லியிருக்கும். ஆனால் ஆவியானவர் யோசேப்பை நடத்துகிறார். நீ யாரும் இல்லை என்று சொல்லி நினைக்காத, உன்னை ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோசேப்பை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் பொழுது யோசேப்பு உடனே சொல்கிறாரு, நான் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அந்த ஸ்பாட்டை விட்டு அவர் ஓடி வந்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சவுல் தாவீதை கொல்லும்படியாக தேடும் பொழுது ஒரு சான்ஸ் தாவீதுக்கு கிடைச்சது. தாவீதுக்கு சவுலை கொல்லும்படியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உடனே தாவீதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாம்சம், இதுதான் சமயம், இவனை அழிச்சிடலாம், இவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி தாவீதுடைய மாம்சம் சொல்லியிருக்கோம். ஆனால் தாவீதுக்குள்ள இருந்து ஆவியானவர் சொல்றாரு, அபிஷேகம் பெற்ற அந்த மனுஷன் மேலே கையை போடாத. பழி வாங்கக்கூடிய அந்த உணர்வு மாம்சம் தூண்டினாலும் ஆனால் ஆவியானவர் தடுத்து நிறுத்துறாரு, நீ பாவத்தை செய்யாதபடிக்கு இதை விட்டு நீ விலகு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துவார் அப்படின்னா நமக்குள்ளிருந்து கிரியை செய்யக்கூடியதான அந்த பாவத்தினுடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும். நான் 2 விஷயத்தை உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணேன். ஒன்று, உங்கள் இருதயத்தை வசனத்தினால் நிரப்பும்போது நீங்கள் பாவத்துக்கு உட்படுகிற அந்த நேரத்தில் வசனம் உங்களை எச்சரித்து ஆண்டவர் பக்கமாய் திருப்பும். அந்த வசனம் உங்களுடைய பாவத்தை கண்ட்ரோல் படுத்தும், பாவத்துக்குள்ளே போகாதபடிக்கு உன்னை அடக்க ஆரம்பிச்சிடும். 2வது நம்ம பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் உங்களுக்குள்ள அதிகமாக செயல்படுமானால் நீ அந்த பாவத்துக்கு போகாதபடிக்கு ஆவியானவர் தடுத்து நிறுத்தக்கூடிய காரியங்களையும் நான் உங்களோடு கூட நான் சொன்னேன். இப்போது ஒரு சீக்ரெட்டான ஒரு வழியை நீங்கள் அதை ரொம்ப ஆவலோடு கூட எதிர்பார்த்துருக்கிறீங்க. அப்படி பாவமே செய்யாதபடிக்கு அது என்ன சீக்ரெட்டான ஒரு வழி அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த சீக்ரெட்டான வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முதலாவது நான் சொன்ன இந்த 2 காரியத்தையும் முதலாவது நீங்கள் செய்யணும். உங்கள் இருதயத்தில் வசனத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் உங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். இப்போது இந்த 2 காரியத்தை நீங்கள் செஞ்ச பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சீக்ரெட்டான வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையாகவே எந்த பாவமும் உங்களை அடிமைப்படுத்தவே முடியாது. நீங்கள் பாவத்துக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. பாவத்தை சீன்னு சொல்லுகிற அளவுக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க. அது என்ன ஒரு சீக்ரெட்டான ஒரு வழி? ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்மளுடைய அன்றாட ஒரு வாழ்க்கை இருக்குது பற்றியா, காலையில் எழுந்து பல்லு வலிக்கி குளிச்சுட்டு சாப்பிட்டு வேலைக்கு போகிறதோ காலேஜுக்கு போகிறதோ அல்லது அன்றாட அந்த ஒரு டைம் ஷெட்யூல் இருக்குது பார்த்திங்களா, நம்மளுடைய டைம் ஷெட்யூலை நம்ம ஒவ்வொரு நாளும் ரொம்ப டைட்டாக வச்சுருக்கணும்.
எந்த இடத்துலையும் இந்த இடத்துல நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பில் எந்த இடத்துலையும் ஃப்ரீ அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. எப்போவுமே நீங்கள் ரொம்ப பிஸியாகவே இருக்கிறதை போல் ஒரு டைம் ஷெட்யூலை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்குங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, தாவீது யுத்த களத்துக்கு போக வேண்டிய தாவீது யுத்த களத்துக்கு போகாதபடிக்கு தன்னுடைய வீட்டினுடைய மொட்டை மாடி மேலே அவர் உலாவ ஆரம்பித்தார். ஏன் அப்படின்னா, யுத்த களத்தில் என்னை விட அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த யுத்த களத்துக்கு போகாதபடிக்கு தன் வீட்டின் மொட்டை மாடி மேலே அவர் உலாவ ஆரம்பித்தார். ஆனால் அந்த இடத்துல தான் தாவீது தப்பு பண்ண காரியம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் தான் பச்சைபால் வந்து குளிக்கும்படியாக பிசாசு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த காரியத்தை தாவீது பார்த்து தப்பு பண்ணக்கூடிய அளவுக்கு போக ஆரம்பித்தான். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் கூட சில இடங்களில் எந்த இடத்துல கேப்பு ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுவதற்கு, பாவத்துக்கு உடன்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், உங்கள் டைமை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்காதீங்க, ரொம்ப டைட் ஷெட்யூலில் நீங்கள் போங்க. இந்த பாவம் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அங்கே நீங்கள் வெளியே வருவதற்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நம்பர் 2, ரெண்டாவது காரியம் என்னென்னா, இயேசு சாமி இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் பாவமே செய்யாதபடிக்கு ஒரு பரிசுத்தராக வாழ ஆரம்பித்தார். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், அவர் பிதாவாகிய தேவனுடைய குமாரன், ஆண்டவருடைய பிள்ளை, அதனால் அவர் பாவம்லாம் செய்யாதபடிக்கு இருக்க அவரால் முடியும். இல்லைங்க, அவர் நம்மளை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷனாகவே அவர் இந்த பூமிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லா காரியமும் அவருக்குள்ளேயும் இருந்தது. ஆனால் அவரால் மட்டும் ஏன் இந்த உலகத்தில் பாவமே செய்யாதபடிக்கு அவரால் மட்டும் எப்படி வாழ முடிஞ்சது? காரணம் என்னன்னா, அவருடைய மைண்ட் செட்டப்பு ஆண்டவர் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தார். இயேசுசாமி அவருடைய மைண்ட் செட்டப்பை மாற்றிக்கிட்டார். என்ன அவருடைய மைண்ட் செட்டப்பு அப்படின்னா, நான் இந்த உலகத்துக்குரியவனே அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, நான் இந்த உலகத்துக்குரியவனே அல்ல. அப்போ இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த உலகத்துக்கு நான் ஒரு வேலையை செய்யும்படியாக பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார். அந்த வேலையை நான் முடிச்சுட்டு நான் பிதாவு இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு, என் பிதாவினுடைய வீட்டுக்கு நான் போகிறேன். நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போய் வேலை முடிச்சுட்டு நம்ம எப்போ வீட்டுக்கு திரும்பவும் தானே நம்ம பார்த்துட்ருப்போம். ஐயோ, வீட்டில் போய் நம்ம எப்போ சாயுவோம், வீட்டுக்கு போய் நம்ம எப்போ படுப்போம், அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு மைண்ட் செட்டப்பில் தானே வேகமாக வேலைகளை முடிப்போம். வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் சாயணும், வீட்டுக்கு போய் நம்ம பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வேலைகளெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டப் தானே நம்மக்கிட்ட இருக்குது வேலை ஸ்தலத்தில். அதே போல தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த, பூமியில் கொடுத்த ஒரு வேலை, பல வேலைகள் இருக்கிறது. அதுலேயும் என்னென்னா, மனித குலத்துக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த வேலையை அவர் முடிக்க ஆரம்பித்தார். சிலுவையில் நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்துட்டு முடிந்தது, 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை முடிந்தது என்று சொல்லி அந்த பெருமூச்சை விட்டு தன் ஆவியை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்த்துருக்குறோம். அவர் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எனக்கும் இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்லை, இந்த உலகத்தை விட்டு நான் எப்போ பிதாவின் இடத்துல போகிறேன் என்ற அந்த ஏக்கம், அந்த ஆசை அவருக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த, பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்த அந்த வேலை எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற அந்த ஏக்கமும் அந்த தாகமும் அவருக்குள்ளே இருந்தபடினால தான் எந்த பாவமும் அவருக்குள்ளாக அணுகாதபடிக்கு, எந்த பாவமும் அவரை தொடாதபடிக்கு இந்த உலகத்தில் அவரால் வாழ முடிஞ்சது. இன்றைக்கி நாம் இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கிறபடினால தான் இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள், அசுத்தங்கள், தேவையில்லாத காரியங்கள் நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்குது. ஒரு முறை பிசாசை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தினுடைய அதிபதி அவன் வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒரு பங்கும் கிடையாது, அவனுடைய காரியங்கள் என்னிடத்துல ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர்.
அப்போது இயேசு சாமியால் மட்டும் இந்த உலகத்தில் எப்படி பரிசுத்தமாக வாழ முடிஞ்சதுன்னா, அவருடைய மைண்ட் செட்டப் என்ன, எனக்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தமே இல்லை, என்னுடைய வீடு பரலோகம், பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு ஒரு வேலைக்காக அனுப்பினா, ஒரு ப்ராஜெக்டை நான் செய்யணும், அவ்வளோதான். அந்த வேலைக்காக அனுப்பப்பட்ட அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டு எப்போ நான் பிதாவின் இடத்துல போகிறேன் என்ற அந்த ஆர்வம், அந்த ஆசை, அந்த தாகம் மட்டும் இருந்தது. அவர் சரியாக செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால் அவர் பிதாவின் இடத்துல அவர் போயிட்டாரு. இன்னைக்கு பிதாவினுடைய வலது பக்கத்தில் அவர் அமர்ந்திருக்கிறாரு. உலகத்தில் எந்தவித கரைப்படாதபடிக்கு, பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அவர் வாழ்ந்து காண்பிச்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஏன் நம்மளால் வாழ முடியாதா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம், உலகத்தில் பாவமே செய்யாமல் யாரால் வாழ முடியாது, யாரால் இருக்க முடியாது. வேதத்தில் எத்தனையோ மனிதர்களை நான் கோடிட்டு காண்பிக்க முடியும். அவங்களால பரிசுத்தமாய் வாழ முடியும் போது ஏன் நம்மளால் வாழ முடியாதா? வாழ முடியும். இன்றைக்கி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேசியிருக்கிறாரு. இப்போவே நீங்கள் முடிவெடுங்க. இப்போ நான் சொன்ன காரியங்களை உங்கள் மனசில் வசனத்தினால் நிரப்புங்க, ஆவியானவரால் நடத்தப்படுங்க. எந்த விதத்துலேயும் உங்கள் கேப், உங்கள் டைமினுடைய ஷெட்யூலை தயவு செய்து ஃப்ரீயாக வச்சுக்காதீங்க, ரொம்ப டைட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், இன்றைக்கி எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இடம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கேப்பில் பிசாசு உங்களை பாவத்துக்கு உட்படுத்த ஆரம்பிப்பான். நீங்கள் எப்போவுமே ஃப்ரீயாகவே இல்லாதபடிக்கு டைட் ஷெட்யூலோடு கூட பிஸியாகவே இருங்க. அது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். குறிப்பாக உங்கள் மைண்ட் செட்டப்பு, எனக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்லை, என்னுடைய வீடு பரலோகம்தான். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ எப்படி இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரோ அதே போல் என்னையும் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரு. நான் இந்த பூமியில் என்னென்னலாம் செய்யணும்னு அவர் விரும்புகிறாரோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக தேவனிடத்தில் நான் போகிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட நீங்கள் வாழும்போது உண்மையாகவே எந்த பாவமும் உங்களை அணுகவே அணுகாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாருன்னா எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.